அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி தலைவராவது எப்போது? நம்முடைய தாய்மொழியினுடைய 3 புலவர் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள், தொல்காப்பியர் அவர்கள், கம்பன் அவர். அனைவருக்கும் வணக்கம். பெரிய சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு. அடுத்த பிஜேபி தலைவர் ஆஃப் தமிழ்நாடு அண்ணாமலையா இல்லை வேறு யாராவதா அப்படிங்கிறதான் வந்து சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கு. நம்ம டெல்லி மேலமும் வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து என்னென்ன பண்ணி பார்த்தாங்க, எப்படியாவது ஏடிஎம்கே வந்து கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஏடிஎம்கே வந்து பிடி கொடுக்காமல் வந்து போயிட்டுருக்கு. அவங்கள பொறுத்தவரை வந்து எப்படியாவது வந்து மைனாரிட்டி ஓட்டை வந்து நம்ம செக்யூர் பண்ணிட்டோம்னா போதும், பிஜேபி தேவையில்லை. அந்த பக்கத்துலேருந்து பிசிக்கா இல்லை கம்யூனிஸ்ட் யாராவது வந்து இந்த பக்கமாக இழுத்தோம்னா நமக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்டு ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இது என்ன காமெடினா, இப்போ டிஎம்கே பண்ண மூவில் வந்து இப்போ ஏடிஎம்கேவே விலவத்து போயிட்டாங்கன்னு தான் தோணுது. இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விசிகாவும் ஒன்றும் பண்ண முடியல, கம்யூனிஸ்ட்டும் ஒன்றும் பேச முடியல. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த வேங்கை வயல் விஷயத்துலேயும் வந்து பார்த்தோம்னா வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க இந்த போலீஸு. ஸோ வந்து திடீர்னு பண்ணதுனால வந்து இப்போ விசிகா வந்து இவங்க நாங்கள் வந்து தனி இது சிபிஐ விசாரணை கேட்டவங்கனால கிடைக்காது. டெஃபினட்டாக கிடைக்கலன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பிசிகாவுக்கு வெளில வந்தால் மரியாதை குறைஞ்சி போயிடும் ஏடிஎம்கே கிட்ட, உள்ளே தான் மரியாதை இருக்காது விசிகாவுக்கு. தாங்களே வந்து தான் தள்ள வந்து மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களே வந்து கம்னு போயிடுவாங்கன்னு தான் தோணுது. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூலே வந்து கவனித்தோம்னா வந்து பிஜேபி செல்வாக்கு வந்து வசந்திருக்கு இப்போது மக்கள் மத்தியில். திடீர்னு ஒரு 1000 பேரை திரண்டுட்டாங்க வந்து அண்ணாமலையோட அறைகோவிலெல்லாம் வெடித்து பார்த்தோம்னா பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து எல்லா கட்சியும் வந்து அரண்டு போயிருக்காங்கன்னு தான் தோணுது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணணும்னு தெரியல இப்போது. ஸோ ஏடிஎம்கேட முடிவுக்காக வந்து இவங்க காத்துட்ருக்காங்க பிஜேபின்னு தோணுது. அண்ணாமலையை தொடரெல்லாம் வந்து அவங்களுக்குமே வந்து விருப்பம் சென்ட்ரல் பார்ட்டிக்கும். பட் அண்ணாமலையை தொடர்ந்தால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அண்ணாமலை கிட்ட, நீங்கள் வந்து தலைவராக இருந்தீங்க இருக்கலாம், தலைமை முடிவு கட்டுப்படணும், நீங்கள் என்ன முடிவு கூட்டணியை பொறுத்தவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், நீங்கள் வந்து கட்டுப்படணும் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க அண்ணாமலை கிட்ட. பட் அண்ணாமலையை பொறுத்தவரை தீர்மானமாக இருக்குன்னு தோணுது. நான் தலைவராக இருந்தேன்னா ஏடிஎம்கே கூட்டணி வைக்க மாட்டோம், தனியாக தான் போவோம் அப்படின்னு அவரோட முடிவாக இருக்குது. நான் தலைவராக திரும்பி ஏடிஎம்கே கூட்டணி நான் தேவையே கிடையாதுன்றது எப்போவுமே கவனிச்சிங்கன்னா அந்த அண்ணாமலை ஆரம்பத்தையும் சொல்லிட்டு தான் இருந்திருக்கார் அவர். நான் வந்து திரும்பி வந்து அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியோட போயிருக்கிறதுக்கு நான் தேவையில்லை, வேறு யாரை வேணால் பண்ணலாம் அது அப்படிங்கிறது தான் அவரோட வந்து கருத்தாக இருக்குது. இப்போ வந்து அண்ணாமலையை மாற்றினாங்க அப்படின்னா சென்ட்ரல் பார்ட்டி டெஃபினட்டாக வந்து பிஜேபியோட செல்வாக்கு வந்து செம்மையாக வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பயமாக இருக்குது சென்ட்ரல் பார்ட்டிக்கும். பட் ஒரு மாதிரி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கிறாங்கன்னு தான் தோணுது சென்ட்ரல் ஹை கமாண்டு. ஸோ இப்போ டெல்லி எலெக்ஷனுக்காக வந்து காத்துட்ருக்காங்க. இப்போ டெல்லி எலெக்ஷனில் வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிடுச்சு இப்போது. ஸோ டெஃபினட்டாக செல்வாக்கு வந்து டெஃபினட்டாக கூடிடுச்சு. இப்போ தைரியமாக முடிவு எடுக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ ஹரியானாவும் ஜெயிச்சிட்டாங்க, ராஜஸ்தானும் வந்து கைக்கு வந்துடுச்சு. இப்போ டெல்லி வந்தாலும் அந்த ஏஐபி மாதிரி கொசுக்கடி ஏஐபி கொசுக்கடிலாம் வந்து கொஞ்ச நாள் பொறுத்தல கொஞ்சம் இருக்காது அவங்களுக்கு. ஸோ பஞ்சாபில் தான் அவங்க வந்து ஏஐபி இருக்காங்க. அங்கேயும் வந்து எப்படியாவும் வந்து அங்கே போய்டுவார் கேஜ்ரிவால், அவ்வளோ கவனம் வந்து அங்கே போய்டும். ப்ளஸ் அவருமே ஏகப்பட்ட கேஸில் இருக்கார் கேஜ்ரிவால். ஸோ அதனால் அந்த கவனம் வந்து அவங்களுக்கு கிடையாது இப்போ. ஸோ அதனால் வந்து தைரியமாக வந்து முடிவு எடுப்பாங்க. அட்லீஸ்ட் இப்போ ஜெயிச்சதுனால வந்து ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் வழிக்கு வரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அவங்க. பட் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்ச அண்ணாமலை வந்து அவருக்கு ஏன் பிடிக்கலன்னு கவனிச்சிங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயரே பார்த்துருப்போம் நம்ம. ஈரோடு கிழக்கு இடத்துல அப்பவும் நடந்தது. இளங்கோ என்ன போக பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேலாம் வந்து கூட வரவே பிடிக்கல அவங்களுக்கு. ஏடிஎம்கே வந்து மைனாரிட்டி தொகுதி ஏரியாக்கெலாம் போனோம்னா என் கூட வராதன்னு தடுத்தாங்க பிஜேபி தொண்டர்களை. அதுவே வந்து மக்கள் பிஜேபி ஆளுங்கெலாம் வந்து பிடிக்கல. எதுக்கு இப்படிலாமல் போய் நம்ம கூட்டணி வச்சுக்கணுமான்றது பிஜேபியோட கருத்தாகவும் இருக்குது. அப்படிங்கிற போது டெஃபினட்டாக வந்து தொண்டர்களோட வந்து கருத்துக்கு மதிப்பு அளித்து நாங்கள் தனியாக இருக்கணும்னு துடிக்கிறாரு. ப்ளஸ் ஆனால் இவன் மேலே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க இந்த வானத்தியாக இருக்கட்டும், ப்ளஸ் நம்ம தமிழ் இசை, அப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன், இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வைக்கணும், ஏடிஎம்கே கூட்டணி வைக்கணுன்றாங்க. பட் ஏடிஎம்கே வந்து வேணாங்கிற போது எப்படி அழையா இருந்தாலே போகிறது தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கானுங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. முதல்ல டெஃபினட்டாக வந்து ஏடிஎம்கே வந்து பையவங்க ட்ரை பண்ணுவோம், ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது பிஜேபிக்கு. அவங்கள பொறுத்தவரை பிஜேபி ஓட்டு வேணால் ஏடிஎம்கே பொறுமை வழியாக ஏடிஎம்கே ஓட்டு வந்து பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்.
ஏற்கனவே அண்ணாமலையை வந்து தோக்கடித்த ஆளுங்க தான் வந்து இபிஎஸ். அப்படிங்கிற போது 2 பேருக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு பகை வந்துடுச்சுன்னு தோணுது. ஸோ மோரோவர் இப்போ ஏடிஎம்கே வந்து வீக்காக இருக்குது. இப்போ சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தோன்னா தினகரன் வந்து அவரும் நிறையா ஓட்டு வந்து கார்னர் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் கிட்டேயும் செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கும்போது ஏடிஎம்கேங்கிறது இப்போதைக்கு வந்து இவர் ரவீந்திரன் சொல்கிற மாதிரி 15%க்கு கீழே தான் அவங்களோட செல்வாக்கே இருக்குங்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் விரும்புகிற கட்சி வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதுதான் வந்து காமெடி. சரி, விஜய் வந்து நேற்று வந்து 1 இயர் தான் ஆட்சியார் கட்சியே ஆரம்பிச்சு அவர் வந்து ஆதரவு வேணுங்களுக்குன்னு கேட்குற ஏடிஎம்கே எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்ட்டி நம்ம நம்பலாம்? ஏடிஎம்கே பார்த்தோன்னா இருக்கிறதுலே பெரிய கட்சி ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டில். ஸோ ஆனால் இபிஎஸோட அருளால் வந்து கவனிச்சு எல்லாமே வந்து பிச்சு போயிட்டு கட்சியை வந்து இப்போது ஒரு ஸ்கெலட்டன் தான் இருக்குது இப்போது ஏடிஎம்கேவோட. ஸோ இன்னும் வந்து இது பண்ணலாம், அசிச்சு பார்க்கலாங்கிறது அண்ணாமலையோட ஏமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்னும் கூட்டணியை வச்சு அண்ணன் திரும்பி ஏடிஎம்கே வலுப்படுத்தி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதான் தோணுது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை என்ன அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ திரும்பி டிஎம்கே கவர்மெண்ட்டு வந்தாங்க மறுபடியும் திரும்பி முதலேருந்து இவங்க ஆரம்பிப்பாங்க, இண்டி கூட்டணி ஆரம்பிப்பாங்க, திரும்பி காங்கிரஸை வந்து வலுப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கும். பட் இந்த நிறையா ஊழல் வழக்கெல்லாம் சிக்கியிருக்காங்க டிஎம்கே. ஸோ அந்த ஒரு இது இருக்குது, ஹோல்டு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. பட் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எப்படியாவது ஒரு டிஎம்கேவை திரும்பி ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தீர்மானமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. இபிஎஸ்ஸை வந்து பிடி கொடுத்து வரமாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் அண்ணாமலையே வந்து ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு. அவருமே வந்து எனக்கு வேணாம் கூட்டணி அப்படிங்கிறதுல அவர் வந்து ஒரு தீர்மானமாக இருக்கார். அப்படிங்கிற போது என்ன பண்ணுறதுன்னு தீர்மானமாக தெரில. கடைசியாக என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தோணுதுன்னா, இப்போ டெல்லி எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சதுனால ஓகே சென்ட்ரலில் பிஜேபி லீடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கலாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்களோட கருத்தாக இருக்குதுன்னு தோணுது. ஸோ இப்போ டெல்லி எலெக்ஷனை ஜெயிச்சதுனால வந்து இபிஎஸ் வந்து வழிக்கு வரலாம். ஸோ ஓகே பிஜேபி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்கு நார்த்தில், முன்ன நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வீக் கிடையாது பிஜேபி அப்படிங்கிறத ஒரு இதுக்கு முடிவுக்கு வரலாம் இபிஎஸ். ஸோ அப்போ வந்து கூட்டணி வரும். பட் எப்படி வைப்பாங்கன்றது தான் டவுட்டாக இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லை, கண்டபடி பேசியாச்சு. பட் அஃப்கோர்ஸ் பேசல பிரச்சனை. ஏன்னா முன்னே வைகோல பேசாத பேசிக்க போகிறாரு அண்ணாமலையும் இபிஎஸும். ஸோ அந்தளவுலாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அடிமட்டத்தில் வந்து ஒரு இது இல்லை, ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை. அமித்ஷாவே சொல்லியிருக்காரு ஒரு காலத்தில் வந்து பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் அபவுட் அரித்மெட்டிக், இட்ஸ் அபவுட் மோர் அபவுட் கெமிஸ்ட்ரி அப்படிம்பார். ஏன்னா 2 கட்சிங்க வந்து இணக்கமாக இருக்கிறது தான் வந்து இணக்கமாக ஓட்டு வறுமை ஒழி. 2 பேருமே வந்து சும்மா 1+1 = 2 இஸ் நாட் இன் 2 இன் பாலிட்டிக்ஸ். எப்படி விசிகே இருக்கிற மாதிரி தான் அவங்க ஓட்டு வந்து 1% கீழே தான் தமிழ்நாடு ஃபுல்லாக. பட் அவங்க வந்து when they join with DMK or ADMK they can pull 10% votes along with them with the strong alliance. அதான் இவருமே அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் நம்ம ஜாம்பவான் அருண் கூட. ஸோ அப்படிங்கிற போது இவங்க வந்து தனியாக இருக்கிறது தான் வந்து இது ப்ராப்ளம். வணக்கங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாற்றிட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வழியில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம்.
அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும் சொல்கிறாங்க. அவ்வளோ கட்டியாச்சு. அதனால் இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே திறந்து வைப்பார். நன்றி, வணக்கம்.